வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டால், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ். நிறைய பேர் பண்ணியிருக்கா, நான் ஒன்றும் புதுசாக பண்ணுறேன்னு சொல்லலை. பட் இது என்னுடைய ஸ்டைலில் பண்ணுற ரோஸ் குக்கீஸ். அதுதான் ரோஸ் குக்கீஸ் சொல்லலாம், அச்சு முறுக்கு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். பட் இதை வந்து வித்தவுட் எக் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை முன்னாடி சுட பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் பாட்டு காஞ்சிட்டு இருக்கட்டும். இது வந்து 1 கப் அரிசி மாவு. என்ன அரிசி மாவு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பதப்படுத்தினது தான் வேணுமான்னு கூட இல்லை, நார்மல் அரிசி மாவாக கூட இருக்கலாம். 1/2 கப் மைதா, இது 1/2 கப் சுகர் பவுடர். சர்க்கரையை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். கருப்பு எள்ளு ஒரு 1 டீஸ்பூன். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அரை மூடி தேங்காய் எண்ணெய்னா நீங்கள் திருகி பால் எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்க, இல்லை இன்ஸ்டன்ட் கோகனட் மில்க் விட்டுக்கிறேன்னா விட்டுக்கோங்க, இல்லை ரெகுலர் பாலே நாங்கள் விட்டுக்கிறோம் அப்படின்னாலும் விட்டுக்கலாம், உங்களுடைய சௌகரியம். அட் த சேம் டைம் இதில் இன்னும் ஒரு இது சொல்கிறேன். தேவைப்பட்டவா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கிறிஸ்பியாக ரொம்ப ஜோராக வரும். நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இதில் யூஸ் பண்ணுறது அரிசி மாவு, மைதா மாவு, சர்க்கரை பொடி, இதெல்லாம் தான். ஒரு 1/4 கப் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் இது. இது தேங்காய் பால் 1 கப் இருக்குது, இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் இதுக்கப்புறம் ரெகுலராக தண்ணி விட்டுக்கலாம். போகிறோம். இன்னொரு 1/2 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1/4 கப் விடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். திக்காக இருக்குது. இன்னொரு 1/4 கப் தண்ணி விடுறேன். ஸோ டோட்டலாக 1.5 கப் ஆயிருக்கு. 1 கப் தேங்காய் பால் விட்டுருக்கேன். இன்னும் கூட திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு கால் நீங்கள் கரைச்சதுக்கு அப்புறமா இது ரொம்ப தின்னாக போயிட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணித்துன்னா, இதில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனிக் ஆக வேண்டாம். இது எப்படி நீர்த்து போயிருந்தால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இது வந்து உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த குக்கீஸோட இந்த அச்சு வந்து உங்களுக்கு அமேசானில் எல்லாமே கிடைக்கிறது, கடையில் எல்லாமும் கிடைக்கிறது. ஜஸ்ட்டு இதை ஸ்பூன் இதுக்குள்ளே விடுறேன். ஜஸ்ட் இப்படி கோட் ஆகிறது பற்றில அவ்வளோதான். ஏன்னா இப்படி கோட் ஆகணும். இந்த பக்கம் திரும்பினா 2 சைடும் கோட் ஆகிருக்கு, தெரியுறதா உங்களுக்கு? இதுதான் அதம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இது மாதிரி ஆச்சு. இது நான்ஸ்டிக் ஒன் தான், கடையில் வாங்கினது தான். அமேசானில் வேணாலும் உங்களுக்கு இது கிடைக்கிறது. ஸோ இஷ்டப்பட்டவா நீங்கள் அதுலேயும் வாங்கிக்கலாம். பட் நல்லா முதல்ல ஹீட் ஆகணும். எண்ணெய்க்குள்ளே வச்சு சுட பண்ணிடுறேன். இனிஷியலி ஒரு 2-3 உங்களுக்கு சரியாக வராத மாதிரி இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் இது நல்லாவே வர ஆரம்பிக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுது. இந்த ஸ்டேஜில் இதை வந்து எடுத்துட்டு 3/4 பாகம் தான் இதை டிப் பண்ணணும் நம்ம மாவில். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, ஏன்னா அப்புறம் தீஞ்சு போன மாதிரி போயிடும். முதல் 2-3 இப்படி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தள்ளி விட்டேன்னா அப்புறமா வந்துடும். அது ஆகட்டும், அதுக்குள்ளே அடுத்தது எடுத்துடலாம். ஸோ அடுப்பு கொஞ்சம் பெருசு பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிரமம் இல்லாமல் சீக்கிரம் வந்துடுது. ஸோ எவ்ரி டைம் இது கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 2 தடவைக்கு ஒரு தடவை. தெரியுதா? முதல் ஒரு 2-3 தான் அது சிரமப்பட்டது, அப்புறம் அப்படியே வந்துடுவது. இது மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ இன்னும் மாவு இருக்குது, பண்ணிகிட்டே இருக்கேன். பட் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாமேன்னு தான் பண்ணினது ஒன்று. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. அப்படியே நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.